அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். லைஃப் ஸ்டைல்னால் உங்களுடைய எஜுகேஷன், வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட எஜுகேஷன் இருக்கும், நீங்கள் வேலைக்கு போகிறது பெஸ்ட்டாக அல்லது பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதா உங்கள் லைஃப்பில், அது இல்லாமல் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, இதெல்லாம் தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். ஆக பரணி அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுக்கிரகத்தில், அனுகூலத்தில் பிறந்தவங்க. இதை எப்பையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கேரக்டர் உண்டு, குணாதிசயங்கள் உண்டு. ஆக சுக்கிரனுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு. இருந்தால் கூட முதல்ல உங்களுக்கான படிப்பில் அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல, வாழ்க்கையில் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த எப்படிப்பட்ட படிப்பு, என்ன மாதிரியான படிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இருந்தால் கூட ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கே அவர் தான் அதிபதி, பரணி நட்சத்திரத்துக்கு. ஆக நல்ல சுக்கிரன் தான். ஆக நல்ல எஜுகேஷன், மினிமமாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் ஹையர் எஜுகேஷன் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் விட்டு ஊர் அல்லது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அல்லது கண்ட்ரி போகிறதுக்கு, இது உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக உங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நான் +2 வரைக்கும் கூட படிக்கல அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் இருக்கும். இதெல்லாமே ஜோதிடம் என்பது சின்ன விஷயம் இல்லை, ஆறுதலுக்கான விஷயமும் இல்லை. லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லதோ கெட்டதோ நீங்கள் மீட் பண்ணி ஆவீங்க, குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆக இந்த காலங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷனில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அடுத்தபடியாக படிச்சிருக்கிறோம், படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்குமா அல்லது நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? இந்த உலகத்தில் ரெண்டே விஷயத்தில் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஒன்று ஒரு இடத்துல மாத சம்பளம், உடல் உழைப்பு சார்ந்த வேலை, அல்லது நாம் தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறது. இந்த பிஸ்னஸுமே நம்ம சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணலாம். ஆனால் முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவாக இருந்தால் நல்லா இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஸ்னஸ்னால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, 2 விஷயந்தான். ஒன்று உற்பத்தி சார்ந்த துறை, இன்னொன்று உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது அல்லது சர்வீஸ் பண்ணுறது. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடா, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடா, ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும் உங்களை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ப சோபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சுக்கிரன் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 விதமான பிஸ்னஸ் இருக்குது. எதையெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லேருந்து லேடிஸ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும், சாப்பிட்ற சாப்பாட்டு ஐட்டங்கள்லேருந்து இந்த உலகத்தில் மிட்டாய் ஐட்டங்கள்லேருந்து அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
குறிப்பாக பிளாஸ்டிக் ஜாமான்லேருந்து சில்வர் ஜாமான்லேருந்து வெள்ளியிலேருந்து இதெல்லாமே நமக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதனால் இது மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் நீங்கள் கெயின் அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ எங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது. எது ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ், செகண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நீங்கள் ஏதாவது தொழிலில் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது. இங்கே சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலே அது வேலையை சொல்கிறது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் மட்டும் சர்வீஸ் இல்லை, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறது, நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கிறது, ஒரு எம்என்சியில் இருக்கிறது, ஆர் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறது, ஒர்க் பண்ணுறது, மாத சம்பளம் வாங்கிறது, உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ். இதுவுமே உங்களுக்கு லைஃப்பில் நல்லதாக இருக்கும். நீங்கள் இங்கே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எது தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இங்கே தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யோகம் இருந்து கிரகங்கள் இருக்க பட்சத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நீங்கள் சர்வீஸ்க்குரிய வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அடுத்தபடியாக உங்களுடைய மேரேஜ் லைஃப், உங்களை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் திருமணம் உண்டான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் உண்டு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு முன்னோ பின்னோ லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் மேக்ஸிமம் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மேரிட்டல் லைஃப் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த காலங்களில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. கிட்ஸ் இருக்கானா கண்டிப்பாக கிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனாலும் குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுக்கான வெல்த்து. ஸோ வெல்த்து தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நம்ம வெல்த்துன்னு சொல்கிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் சராசரி மனிதர்கள் ஒரு வீடு, காரு, வண்டி, வாகனங்கள், கையில் பணம், லிக்விட் கேஷு, இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே இருக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்குவதற்கு, வாங்கி அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். நான் வாழ்க்கை முழுவதுமே பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுக்கு உங்களுடைய பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ ஃபீல்டில், வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த பரணி அப்படின்னாலே சுக்கிரன்னு அர்த்தம். இந்த சுக்கிரனுடைய கேரக்டரை நீங்கள் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அவர் யாருன்னா குறிப்பாக அசுரர்களுடைய தளபதி தான் சுக்கிராச்சாரியார். இறந்தவர்களை பொழைக்க வைக்கக்கூடியவர், ஆற்றல் உள்ளவர். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுக்கான அனுகூலம் உங்கள் ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு லைஃப்பில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் உங்களுடைய டெம்பரவரி, பெர்மனண்ட்டு ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், அது மட்டுமல்ல எனி இல்லாஸ் உறவுகள், இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்க்கை முழுது ஏதோ ஒரு நட்பு உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அவர்களால் நன்மைகள், இது எல்லாமே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் தான் நீங்கள் ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுக்கு விஷனில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், லிவரில் ப்ராப்ளம், அது இல்லாமல் அப்டமனில் பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், இதெல்லாமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு. அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது.
மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பரணி, நீங்கள் சுக்கிர பகவான், பெண் தெய்வ அனுகூலம், வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணாலும், எந்த பெண் தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுக்கு அவர்கள் அனுகூலம், அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேர் பரணி அப்படின்னாலே மகாலட்சுமி, பெருமாள் ஸ்தலத்தில் தாயாருடைய வழிபாடு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தாயார் வழிபாடு பண்ணாலும், அம்பாள் வழிபாடு பண்ணாலும், கிராம தேவதை, சிறு தேவதை வழிபாடு பண்ணாலும், உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அதை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. நன்றி, வணக்கம்.